பேக் டு த சேனல். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆப்பம் வித் தேங்காய் பால் தான். ஸோ ஈவினிங்கே நேற்று ஈவினிங்கே வந்துட்டு ஆப்பம் மாவு அரைச்சி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஆப்பம் வித் தேங்காய் பால் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மிட் மார்னிங் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ பனங்கிழங்கு சீசன் அது. ஸோ அது வந்து அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வச்சுருந்தேன். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் பிளாட்டர் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சுட சுட சாதம், அதுக்கப்புறமா வந்துட்டு பொரியல் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுதான் என்னுடைய லன்ச் இன்னைக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சாதம், சிக்கன் கிரேவி, நிறைய வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் மாங்காய் வந்துட்டு வெறும் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு ராவாக வச்சுருந்தேன். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பேபிக்கு வந்துட்டு தால் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ ரைஸில் போட்டு பிசைஞ்சு கொடுக்க. ஐ ஹாவ் அ 10 month old. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு டெசர்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்காக இருந்தது. ஸோ வீட்டில் கொஞ்சம் கம்பு மாவு இருந்தது. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கீ, நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி பால்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்வீட் கிரேவிங் வருதோ இது ஒன்று எடுத்து சாப்பிட்டா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தி டெசர்ட் ஆகிடும். தேங்க்யூ.